श्री विष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणमहं प्रपद्ये. ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே ஒருத்தியாய் பெண்பிள்ளையாய் அவதரித்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் கண்ணனை சென்று அடைய வேணும், அவனோடு சம்ஸ்லேஷிக்க வேணும், கண்ணன் எம்பெருமானோடு சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ண வேணும் என்று ஆசைப்பட்டு நோன்பு என்கிற ரீதியிலே மார்கழி மாதத்திலே அதை அனுகரிக்க ஆரம்பித்தாள். இந்த அனுகாரம் பாவனா பிரகர்ஷம் என்று கொள்ளப்படுகிறது. இது பர்யந்தம், அதாவது 27 பாசுரம் பர்யந்தம் நோன்பு நோற்பதற்காக பல பள்ளிகளை எழுப்பி கூட்டிக் கொண்டு கண்ணன் பெருமானுடைய திருமாளிகைக்கு சென்று அவனை எழுப்பி, அதற்கப்புறம் பிராட்டியை எழுப்பி சேர்ந்து எழுப்பி அவரிடத்திலே பிரார்த்திப்பதாக இருக்கக்கூடியதான இந்த பிரக்கிரியை அமைந்துள்ளது. இப்பொழுது புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். ஏன்னா நாராயணனை நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னது முதல் பாசுரத்திலே. சங்கிரகமாக கேட்டாள், சுருக்கமாக நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு கேட்டுட்டா. இப்போ அதை விவரணமாக 2 பாசுரங்களாலே பிரார்த்திக்கிறாள். முதல் பாசுரம், அதாவது இப்பாசுரம், இந்த பாசுரத்திலே புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள். இதுக்கப்புறம் வரக்கூடிய 29வது பாசுரத்திலே சரணாகதி அனுஷ்டிக்கிறாள். துவயம்னு சொல்லப்படுகிறதான அந்த ரத்தனம், மந்திரங்களுக்குள்ளே ரத்தனம், அதில் 2 வாக்கியங்கள் உண்டு. நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்பது சரணாகதி. அது அடுத்த பாசுரத்திலே சித்தஞ்சிறு காலையில் நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லப்படுகிற உத்தரவாக்கியத்தினுடைய அர்த்தம் புருஷார்த்தம், கைங்கரியத்தை பிரார்த்திப்பது, அத்தை பிரார்த்திப்பது கரவைகளிலே. அப்படின்னா ஒரு சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டும் என்னால் நமக்கு இருக்கக்கூடியதான கொத்தைகளை, குற்றங்களை, தோஷங்களை, இயலாமையை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதை சொல்லிக்கொண்டு எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேணும். அப்படி பிரார்த்திக்கிற பாசுரமாகத்தான் அமைந்துள்ளது இப்பாசுரம். எப்படி நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டித்தாரோ, 5 விடங்களிலே நம்மாழ்வாருடைய சரணாகதி திருவாய்மொழியிலே. நோத்த நோன்பிலேன், ஆறாவுந்தே, மானநோக்கு நல்லீர், மானநோக்கு நல்லீர், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் உலகமுண்ட பெருவாயா, இப்படிங்கிற 5 பதிகங்கள், திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய 5 பதிகங்கள், 5ஆம்பத்து 7, 8, 9, 10 4 திருமொழிகள், அதாவது திருவாய்மொழிகள், 5ஆம்பத்து 7ஆம் திருவாய்மொழி, 5ஆம்பத்து 8ஆம் திருவாய்மொழி, 5ஆம்பத்து 9ஆம் திருவாய்மொழி, 5ஆம்பத்து 10ஆம் திருவாய்மொழி. இந்த 4 பாசுரங்களாலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்தார். வானமாமலை தெய்வநாயகப் பெருமானிடத்தே ஸ்ரீவர மங்கல நகர் அப்படின்னு சொல்லப்படுகிற திவ்ய கஷேத்திரத்திலே, 2வது திருக்குடந்தையிலே 6ஆம் இடத்திலே, 3வது திருவள்ளவா என்று சொல்லப்படுகிற மலநாட்டு பிரதேசத்திலே, 4வது கிருஷ்ணாவதார தசையிலே,
ஐந்தாவது, திருவேங்கடமுடையானிடத்திலே புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு சரணாகதி, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி, அகலகில்லேன் இறைவன் அலன்மேல் மங்க உரமார்பா என்று அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பிரார்த்தித்தார். இது ஆழ்வாருடைய சரணாகதி பிரக்ரியை. நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் இனி ஒன்றும் ஆற்றகிற்கின்றேன் அரவினனை அம்மானே, சேத்து தாமரை சென்னரோடு சிறிவர் மங்கரநகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ நம்மிடத்திலே இல்லை, ஏதுமில்லாதிருக்கக்கூடிய நாம் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்துக் கொள்கிறார். தம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆகிஞ்சன்னத்தை ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறார். இப்போ அவரிடத்துல ஏதாவது ஆகிஞ்சன்யம் இருக்கா? ஏன்னா நமக்கெல்லாம் நம்முடைய நிலை புரிய வேண்டும் அல்லவா? நம்முடைய உயர்ந்தவர்களை பார்க்கிற பொழுதுதான் நாம் எங்குள்ளோம் என்பதே நமக்கு புரியும். அது வரைக்கும் நான் ரொம்ப பெரியவனாக்கும், இப்படியாக்கும் அப்படியாக்கும், மலையை எடுத்துடுவேனாக்கும், பரட்டிடுவேனாக்கும், முருட்டிடுவேனாக்கும் சொல்லுவோம். ஆனால் நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்கிற பொழுது, நம்மை விட உயர்ந்தவர்கள்னா நம்மளை விட்டுட்டு மிச்ச பேர் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் உயர்ந்தவர்களாகத்தான் உள்ளார்கள். அதானே உண்மை. நாம் என்னவோ நமக்குள்ள பெரியவர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாலும் நம்மை விட்டுட்டு பிரத்தியார பார்க்கிறோம்னா அத்தனை பேரும் உயர்ந்தவர்களாகத்தான் உள்ளார்கள். ஆக அதிலேயே ஆகிச்சென்னத்தை சொல்லிக் கொண்டார் ஆழ்வார். அதே போல ஆளவந்தாரும் நமோ நமோவாங் மனசாதி பூமியே, நமோ நமோவாங் மனசைகு பூமியே, நமோ நமோனந்த மகாயூதியே, நமோ நமோனந்த தெய்வ சிந்துவே, ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திவாந்த சரணாரவிந்தே, அகிஞ்சனோன்ய அனன்யகதி சரண்ய தத் பாதமூலம் சரணம் பிரபத்தியே என்று ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலும் தெரிவிக்கிறார். அப்ப அவரும் ஆழ்வாரும் அப்படித்தான் தெரிவிக்கிறார், ஆச்சாரியரும் அப்படித்தான் சரணாகதி பண்ணுகிறார். அப்படின்னா நம்முடைய தோஷங்களை முன்னிட்டு கொள்ள வேண்டும், சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்போ இப்பாசுரத்தில் பகவானுக்கு முன்பாக இந்த கோபிமார்கள் எல்லாம் கிருஷ்ணா நாங்கள் உங்கள் சின்ன சின்ன பேரெல்லாம் சொல்லி கொடுத்தோம், தப்பு பண்ணிட்டோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நம்மிடத்திலே ஒன்றுமில்லையே அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னாலுமே கூட எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒருத்தர் இருக்கார், அவரனாலே நமக்கு அத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கண்ணன் பெருமான் தங்களுடைய குலத்திலே வந்து அவரித்ததை பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படி சொல்லிக் கொள்ளுதுதான் இப்பாசுரம். கரவகள் பிஞ்சென்னு காணும் சேர்ந்துன்போம் அறிவொன்னுமில்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு மேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனோம் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறை இயலோரம்பாவாய் என்றது 28வது பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். கறவைகள் பிஞ்சுன்னு பகவான் கேட்குறான், நீங்கள்லாம் என்ன பண்ண, ஏதோ பரபரன்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டே இருக்கீங்களே, என்ன பண்ண நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சில பேர் ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் கடைசியாக சொல்லுவா உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்பா. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேனே, நான் அப்படி சுற்றி வளைச்சி சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு கேட்டுவிடுவோம் சமயத்தில். இப்போ கண்ணன் பெருமான் கேட்டான், நீங்கள்லாம் பரபரன்னு ரொம்ப நேரமாக 27 பாசுரமாக சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன தான் கேட்குறேன் நீங்களாம், என்ன போது நீங்கள்லாம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, கர்மயோகம் உண்டா, ஞான யோகம் உண்டா, பக்தி யோகம் உண்டா, ஏதான ஞான அனுஷ்டானங்கள்லாம் உண்டா, ஏதாவது உண்டா, உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன் தவிர நீங்கள் என்ன பண்ணு அப்படின்னு எம்பெருமான் கேட்க இவாளெல்லாம் சொல்கிறா. கறவைகள் பின்சென்னு கறவை மாட்டுக்கு பின்னாடி போவோம்னா, கறக்கிற மாட்டுக்கு பின்னாடி போவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரயோஜனாந்தரபரர்களாகத்தான் நாங்கள் உள்ளோம். சரணாகதால் அப்படி இருக்க மாட்டாள் இல்லையோ, அதுதான் இங்கே சொல்கிறா. கறவைகள் பின் சொல்லுகிறோம், ஒரு காளமாடு பின்னாடி போலையோ இல்லையோ, காலி பின்னாடி தானே போகிறோம். அப்படின்னா கறக்கிற மாட்டுக்கு பின்னாடி போகிறோம்னா அது பிரயோஜனம், பால் கொடுக்கறது, அதுக்காக பின்னாடி போகிறோம். காளை மாட்டுக்கு பின்னாடி போகலைங்க அப்படின்னா பிரயோஜனாந்தரபரர்களாக மாறுகிறோம். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை முதல்ல. சரி, எங்கே பொருள்
ஆனால் காணம் சேர்ந்து காட்டுக்கு போகணும். அப்படியா? உடனே பெருமாள் கேட்டார், ஏதாவது அயோத்தியாவுக்கு போனீங்களா, இல்லை சாலிகிராமத்துக்கு போனீங்களா, இல்லை பத்ரிகாசிரமத்துக்கு போனீங்களா, இல்லை நைமிஷாரண்யத்துக்கு போனீங்களா, இல்லை திருக்கோவலூர் பக்கம் போனீங்களா, இல்லை திருமலைக்கு போனீங்களா, இல்லை திருமாரூரின் ஜோலமலைக்கு போனீங்களா, எந்த விதேசத்துக்கு போனீங்களா? இதெல்லாம் அப்படி காடு பிராந்தங்கள் அப்படி தானே இருக்குது. ஏன் அகோபலத்துக்கு போனீங்களா? ஏன்னா ஒரே காடு, அங்கெல்லாம் காடு தானே. அதனால் காணம்னு சொல்லலே, காணம் சேர்ந்து அப்படின்னு சொல்லலே, இந்த காட்டுக்கெல்லாம் போனேலா அப்படின்னு பெருமாள் கேட்டான். அவன் சொன்னான், இல்லை இல்லை நாங்கள்லாம் பொட்டை காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக முதல்ல பிரயோஜனம், முதல்ல கறவை மாட்டுக்கு பின்னாடி போனதும் பிரயோஜனம். இங்கே எங்கே ஒரு திவதேசமாக இருந்து போயிருக்கலாமான்னு பார்த்தா அதுவும் இல்லை, பொட்டக்காடுன்றா. காணம் சேர்ந்து சரி அங்கே போய் என்ன தான் பண்ணுவேளா? ஏதாவது தியானம் பண்ணுவேளா, உபாசனம் பண்ணுவேளா, என்னை பற்றி நினைச்சுப்பேளா, என்னை பற்றியே திருநாம சங்கீதத்தை சொல்ல போகிறேளா, என்ன தான் பண்ண போகிறேள் என்று கேட்டால், சேர்ந்து உண்போம். அங்கே போய் என்ன பண்ணுவோம்? நன்னா சாப்பிடுவோம் சொன்னான். சேர்ந்து கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்டா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். சரி, சாப்பிட்றது நல்ல விஷயம்தான். சரி, அமர்ந்து சாப்பிடுவீர்களா? எப்படி சாப்பிடுவீர்கள் நீங்களா? நின்றுட்டே சாப்பிடுவோம், மாடு பின்னாடியே போயிட்டே சாப்பிடுவோம். ஏன்னா அமர்ந்து உட்காரக்கூடிய அனுஷ்டானம் கூட எங்கள்கிட்டலாம் கிடையாது. இந்த தர்ம சிந்தனைங்கிறது எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அப்போ நாங்கள் அப்படி பிறந்திருக்கோம். அந்த மாதிரி உயர்ந்த ஒரு வஸ்துவாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். அப்படின்னு உயர்ந்த வஸ்து அவள் அப்படி சொல்லிக்கிறா, தாழ்ச்சியை சொல்லிக்கிறாளோ இல்லையோ. ஆக கறவைகள் பிஞ்சன்னு கானம் சேர்ந்து உண்போம், சாப்பிடுவோம். சரி சாப்பிடுங்கோ. ஒரு அனுஷ்டானம் பிரசேஷம் பண்ணுவேளா, என்ன பண்ணுவேள்? ஸ்தலத்தை அப்படி சுற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இலையை சேர்த்துனுட்டு அதுக்கப்புறம் பிரசாதங்கள் எல்லாமே முதல்ல அதுக்கு முன்னாடி திருவாராதனை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பிரசாதத்தை வச்சுட்டு பிரதேசனம் பண்ணி பெருமாளுக்கு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவேளா, இல்லை பூர்வாச்சார சோத்திரங்கள்லாம் எத்தாய் சொல்லுவேளா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப தூரம். சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவோம், அவ்வளோதான். யாரையும் நினைப்பதற்கெல்லாம் இங்கே நாழியே கிடையாது. பசிக்கிறது சாப்பிட்றோம், இதுக்கு என்ன வேற என்ன பண்ணணும் அப்படின்னா காணம் சேர்ந்து உண்போம். சரி, அதுவும் இல்லையா? சரி, அந்த அனுஷ்டானமும் இல்லை. முதல்ல கறவை மாட்டுக்கு பின்னாடி போனால் அப்போ அதுவும் தர்ம சிந்தனையோடு இல்லை, பாலுக்காகத்தான் போகிறேன். ரெண்டாவது காட்டுக்கு போனால் ஒரு விதேசமாக போனேங்களா, அதுவும் கிடையாது. சரி, அங்கே போய் என்ன பண்ணுவேன்னா சாப்பிடுவோம். சரி சாப்பிட்டு போங்கோ. இப்படி சாப்பிடுவேளா? இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு திருவாரம் பண்ணிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணுவேளா? அதுவும் இல்லை. சரி, நீங்கள் யாருன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். எங்களுக்கு அறிவுங்கிறது துளி கூட கிடையாது. ஞானஹீனர்கள். ஞானஹீனகா பசுபிஷமானகான்னு சொல்லுது. ஞானஹீனர்களாக இருந்தால் அது 4 கால பிராணிக்கு பிரயோஜனம், அவ்வளோதான் சமம். அப்படித்தான் நாங்களாம். அறிவில்லாத ஆய்க்குலம் சொல்லிக்கலாம். அறிவு இல்லாத ஆய்க்குலம் சொல்லிக்கலாம் இல்லையோ. அறிவு ஒன்றும் இல்லாதன்னா ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். சுத்தமாக இல்லை. இடது கை எதுன்னு தெரியாது, வலது கை எதுன்னு தெரியாது, இடக்கை தெரியாது, வலக்கை தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் உதர போஜனத்துக்காக மட்டுமே, அதுக்கு மட்டுமே நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு அதுதான் வழக்கம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. சரி, என்னதான் பண்ணிருக்கீங்க நீங்கன்னா, உந்தன்னை பெருபிறந்தனை புண்ணியமையா உடையோ. உந்தன்னை பெருமாளே, ஒன்னைத்தான் நாங்கள் புண்ணியமாக பெற்றிருக்கோம். எங்கள்கிட்ட நீ புண்ணியமெல்லாம் எதிர்பார்க்காது. எங்கள்கிட்ட தர்ம சிந்தனையே துளி கூட கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிரயோஜனாந்தரபரர்களாகத்தான் நாங்கள் உள்ளோம். நாங்கள் உள்ளோம்னு இடைச்சி சொல்கிற பாவனையில் அதெல்லாம் நமக்கு தான் பொருந்தும், வேற யாருக்கும் இல்லை, நமக்குத்தான் எல்லாம். அப்படின்னா அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்களா செஞ்ச புண்ணியம் எதுவும் இல்லை, எங்களுக்காக வந்து சேர்ந்த புண்ணியம் ஒன்று இருக்குது. அது எதுன்னா சாட்சாத் நீ தான். அந்த தர்மமே நீ தான். ஏச்ச வேத விதோ விப்ராக ஏச்ச ஆத்ம விதோ ஜனாக தேவந்தி மகாத்மானம் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் அப்படின்னு சாட்சாத் தர்மம். வேத விற்பனர்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் தர்மம் என்று சொன்னால் அது சாட்சாது கிருஷ்ணனே தர்மம் அப்படின்னு சொன்னான். தர்ம வடிவாகவே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்போ அவனை தான் உந்தன்னை பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ யாரு? குறைவில்லாத கோவிந்தன். வெறும் கோவிந்தனா இல்லை, இல்லாத கோவிந்தன். என்ன இல்லை? குறையில்லாத கோவிந்தன்.
பகவானுக்கு குறை என்பது உண்டா? அவன் குறை என்பதே இல்லாதவன். அவன் என்னன்னு சொல்லுவோம்? அவாப்த சமஸ்தகாமன் என்று சொல்லுவோம். அவாப்த சமஸ்தகாமன்னா எந்த ஒரு இஷ்டமோ பூர்த்தி ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில் இல்லாதவனுக்கு அவாப்த சமஸ்தகாமன்னு பேர். எல்லா இஷ்டங்களும் பரிபூர்ணமாக பூர்த்தி பெற்றவன் அப்படின்னு பேர். நிறைவுடையவன் அப்படின்னு பேர். அவனுக்கு ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானின் நிகரில் புகழ் அப்படின்னா இவனுக்கு நிகர் ஆறுமில்லை, இவனுக்கு சமம் ஆறுமில்லை, இவனுக்கு மேம்பட்டவன் ஆறுமில்லை. அப்படி இருக்கக்கூடியவனைத்தான் என்னென்னு சொல்றோம்? குறவொன்னுமில்லாத கோவிந்தா. தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன். ஹேய பிரதிபடத்துவம்னு சொல்றோம் இல்லையோ, அவனுக்கு தோஷங்கள் என்பது ஒரு நாளும் தட்டாமல் இருக்கக்கூடியவன். அமலனாக, விமலனாக, குற்றம் இல்லாதவனாக, எல்லாவற்று தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதான் சொன்னோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா. குறவே இல்லை. ஏன்னா கூடாரவல்லும் ஸ்ரீ கோவிந்தா, குறவொன்னுமில்லாத கோவிந்தா. அப்போ குறவொன்னுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடுறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோட எங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்கே, இந்த சம்பந்தத்தை ஒரு நாளும் முடிச்சுடலாம் முடியாது. சில பேர் என்ன சொல்லுவான், நாங்கள் அதெல்லாம் இது பண்ணுறதில்லை. சில பேர் இருப்பா, சில பேருக்கு ஏதோ சண்டையெல்லாம் வந்துடும். அவள் பந்துக்களாக கூட இருந்திருப்பா, தாயாதிகளாக கூட இருப்பா, ஞாதிகளாக இருந்திருப்பா, ஞாதிகளாக கூட இருப்பா. ஆனால் அவள்கிட்ட என்ன பண்ணுவா, சண்டை வந்துடும், பேச்சுவார்த்தை இருக்காது. அதனால் என்ன பண்ணுவா, எங்களுக்கு அவா குடும்பத்தில் எது நடந்தாலும், எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நாங்கள் எதையும் அனுஷ்டிப்பது கிடையாது அப்படின்னு திட்டு. அப்போ அவாத்தில் ஆரோ பிறந்தாலோ போனாலோ அதெல்லாம் தீட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு. அது எப்படி கிடையாமன்னா கிடையாதுன்னு ஆகாது. அது இருக்குதானே இருக்கு. தானாடாவிட்டாலும் தன் தசையாடும்னா அவர்கள் பந்துக்கள் 7 தலைமுறை சொல்லியிருக்குன்னா 7 தலைமுறை இருக்கு. அதில் போய் எனக்கு அது கிடையாது அப்படின்னு நான் தள்ளி விடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்கு. நீ அதை அனுஷ்டிக்கலைன்னா உனக்கு தான் அது கொள்ளாது. அதனால் அதையெல்லாம் அனுஷ்டிக்கத்தான் வேண்டும். அது இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது சாஸ்திர விருத்தமாகத்தான் போகும். அது நம்ம சொல்லவே முடியாது. ஆகா, குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடவே நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியாது. நம்மால ஒன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு ஒன்னால் இருக்க முடியாது. ஜீவாத்மா விட்டு பரமாத்மா இல்லை, பரமாத்மா விட்டு ஜீவாத்மா இல்லை. அப்ப உந்தன்னோடவே நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியாது எப்படி ஆகுதுன்னா, ஒரே ஒரு உள்ளுக்குள்ள படுத்துன்னு கைப்பட்டது காலப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லமா முடியாது. அது மாதிரி தான் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ. நாங்கள்லாம் யாரு? ஞானமே இல்லாதவர்கள். எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குற நீ? நாங்கள் தான் சொல்லிட முடியும். எங்கள்கிட்ட ஒன்றும் தெரியாது, இடக்கை தெரியாது, வழக்கை தெரியாது. ஒன்றும் தெரியாதவர்கிட்ட போய் இது தெரியுமா, அது தெரியுமா, அது தெரியுமா, உனக்கு தாவத்தரியம் தெரியுமா, அதாவது உனக்கு கத்தித்தரையம் தெரியுமா அப்படின்னு ஒரு சில பேர் ஒருத்தரை கேட்டார். இந்த திரையம் தெரியுமா, தத்துவத்தரையம் தெரியுமா அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது சுவாமி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தாவத்தரையம் தெரியும். அப்படின்னா என்ன? ஆதி ஆத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிகங்கள். இதுக்காகத்தானே தெரியாதுங்கிறதால ஒன்றை தெரியும். நீ 1000 கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நமக்கே ஒன்றும் தெரியாது. நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் கேட்க போனால் அவள் திருப்பி நம்மளே கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று எழுதியிருப்போம், இந்த மாதிரி இதில் இது சரியில்லை, இது சரியில்லை, ஏதாவது வச்சுருப்போம். அங்கேயிருந்து உங்கள்கிட்ட என்ன கஷ்டம் அப்படின்னு அவள் கேட்டாங்க. அதான் எழுதியிருக்கேனே, எழுதி தானே கொடுத்துருக்கேன். அதை பாடின்னு வரமாட்டா. திருப்பி அதே கேள்வி கேட்டான். திரும்ப அடியப்படுறா பாரதப்பட்டான்னு ஆரம்பிச்சு சொல்ல முடியுமா? பகவானே எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டுனே, குறவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு வேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ. நாங்கள்லாம் தெரியாதவர்கள் இல்லையோ, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. என்னோட அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனமும் சீருடாதே. உன்னை ரொம்ப பிரேமத்தோட எங்களோட ஓட்டிங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், நீ எங்களோட பிறந்திருக்கியோ இல்லையோ, அதுவே எங்களுக்கு பெருமை தானே. இந்த குலத்திலே இடையர் குலத்திலே நாங்கள் இருக்கோம், எங்கள் குலத்தில் நீ பிறந்திருக்க பற்றியா, அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது தெரியுமா, நீ வந்த இடத்துல ஒன்று கோவிந்தப்பட்ட அபிஷேகம் பண்ணி கோவிந்தனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நீ, பசுமாட்டு கூட்டங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நீ, திவத்திலும் பசரமே புவத்தி என்று சொல்லப்படுகிறதான நீ, செங்கனிவாயங்கள் ஆயர்தேவ் என்று சொல்லப்படுகிற நீ, கோபிமார்களோடு ஸ்ரீகளோடு ஆடவனும் என்று ஆசைப்பட்ட நீ,
உன்னிடத்துல போய் நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை போய் நான் சின்ன பேரை வச்சு கூப்பிட்டேன் பத்தியா? என்ன சின்ன பேர்? நாராயணா. நாராயணான்னு சொன்னது சின்ன பேர் ஆவாளுக்கு. ஏன்னா வந்த இடம் எதற்கு? இங்கே வந்தது பசுமாட்டு கூடத்தோட அடே வாடே போடே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கணும். இந்த கோபிமார்களோடும் ஸ்திரீகளோடும் இருக்கணும், பசுமாட்டு கூட்டத்தோடும் கண்ணுக்குட்டிமா கூட்டத்தோடு இருக்கணும்னு வந்த இடத்துல போய் ஏன்னா போய் நீ நாராயணன் அப்படின்னு பேரை வச்சு சொன்னேன்னா எனக்கு சங்கடமாக இருக்குமா இருக்காதா? அதை தான் சொல்கிறாங்க. அறிவே எங்களுக்கு அறிவில் ஒன்றும் அறிவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் என்ன பண்ணுறோம்? சிறுபேரழைத்தனமும் சீருளாதே. சின்ன பேராக வச்சு ஒன்று கூப்பிட்டு வந்துட்டியா? நாராயணங்கிறது சின்ன பேரா, அதான் சொல்கிறா. அழைத்தனவும் சீரி அருளாதே. நீ எங்கள் மேலே போய் கோச்சிக்கலாமா? பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லை. அதனால சீரி அருளாதே இறைவா நீ தாராய். எங்களுக்கு நீ பறை கொடுக்க வேண்டும். இறைவா நீதான் கொடுக்க வேண்டும், பறை கொடுக்க வேண்டும். இறைவா நீ தாராய் பறை ஏழு ரம்பாவாய்ன்னு சரணாகதி செஞ்ச பிற்பாடு கைங்கிறது கேட்குறோமோ இல்லையோ, அத்தந்த புருஷார்த்தத்தை பிரார்த்தித்தது தான் இப்பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.